அது டிசம்பர் 17, 2025 மல்லிகை மணக்கும் மதுரையில மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற பகுதியில அந்தி சாய்ந்த அந்த வேளையில மேல பெருமாள் மேஸ்திரி வீதியில நேரம் அப்ப இரவு 8 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. அது இரவு நேரமா இருந்தாலுமே ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற பகுதி அப்படிங்கறதால அந்த பகுதியில மக்களுடைய கூட்டம் அலைமோதிட்டு தான் இருந்துச்சு. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பி போறவங்க, வேற ஊர்ல இருந்து மதுரைக்கு வரவங்க, மதுரையிலிருந்து வேற ஊருக்கு போறவங்க, தொன்மையான மதுரை மாநகரத்தை பார்க்க வந்த சுற்றுலா பயணிகள், அங்க இருக்கிற தெருவோர கடைகள் அப்படின்னு அந்த ஏரியாவே மக்களுடைய வெள்ளத்திலையும் இருட்ட போக்க வந்த மின்சார விளக்குகள் இருந்து வந்த வெளிச்சம் அப்படிங்கிற வெள்ளத்திலையும் நீந்திட்டு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ வெளிச்சம் இருந்த அந்த பகுதியில ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் சைட்ல அங்கிருந்த ஒரு பில்டிங்ல செகண்ட் ஃப்ளோர் மட்டும் திடீர்னு பவர் கட் ஆக ஆரம்பிக்குது. அந்த பில்டிங் முழுக்கவே திடீர்னு பவர் கட் ஆயிருந்தா கூட அந்த பகுதியில் இருந்த மக்கள் அதை கவனிச்சிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் ஜஸ்ட் 1 ஃப்ளோர்ல மட்டும் பவர் கட் ஆனதால மக்கள் யாருமே அதை நோட்டீஸ் பண்ணவே இல்லை. ஆனா அந்த செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற அந்த பவர் கட் ஆன அந்த ஃப்ளோருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அது கண்டிப்பா தெரியும் இல்லையா? சோ அந்த ஃப்ளோர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த 45 வயதான ராமகிருஷ்ணன் உடனடியா அதை EBக்கு இன்ஃபார்ம் பண்றாரு. எங்களோட பில்டிங்ல ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஒயர் எல்லாமே எரிஞ்சு போன மாதிரி ஸ்மெல் வருது, உடனடியா இந்த ஏரியாவுக்கு வர பவர் சப்ளைய கட் பண்ணுங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ண ராமகிருஷ்ணன் அதிலிருந்து சில நிமிடங்கள்லயே அலறி அடிச்சுக்கிட்டு அந்த பில்டிங்கை விட்டு வெளியே ஓடி வர ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு காரணம் அந்த பில்டிங்ல இருந்த செகண்ட் ஃப்ளோர் முழுக்கவே தீ பிடிச்சு எரிய ஆரம்பிச்சது. அந்த பில்டிங்ல பவர் ஷார்ட் சர்க்யூட் ஆனதையோ இல்ல பவர் கட் ஆனதையோ கவனிக்காத மக்கள் இப்ப இரவையே பகலாக்குற மாதிரியான பயங்கரமான வெளிச்சத்தோட கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருந்த அந்த பில்டிங்கை பார்த்து பதற ஆரம்பிக்கிறாங்க. உடனடியா ஃபயர் சர்வீஸ் டீமுக்கு தகவல் போகுது. அடுத்த சில நிமிஷங்கள்ல ஃபயர் ஸ்டேஷன்ல இருந்து வந்த ரெஸ்கியூ டீம் ராட்சத ஏணிகள் மூலமா செகண்ட் ஃப்ளோருக்கு போய் தீய அணைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா சக்சஸ்ஃபுல்லா தீய அணைச்ச அந்த டீம் அந்த பில்டிங்குள்ள யாராவது தீயில மாட்டிருக்காங்களா அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் ரெஸ்கியூ டீம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த பில்டிங்ல இருந்து தீ காயங்களோட அலறி அடிச்சுக்கிட்டு வெளியே ஓடி வந்த ராமகிருஷ்ணனை மக்கள் காப்பாத்தி பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தாங்க. டாக்டர்ஸும் ஆல்ரெடி அவருக்கு ட்ரீட்மெண்ட்டையே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அது இரவு நேரம் அப்படிங்கறதால அந்த செகண்ட் ஃப்ளோர்ல இருந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த எல்லாருமே ஆல்ரெடி வீட்டுக்கு போயிருப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இப்ப ராமகிருஷ்ணன் உள்ள இருந்த மாதிரி இன்னும் வேற யாராவது இருந்தா என்ன பண்றது அப்படின்னு நினைச்ச ரெஸ்கியூ டீம் அந்த ஆபீஸ்ல இருந்த ஒவ்வொரு ரூமா போய் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அந்த ஆபீஸ்ல இருந்த டாக்குமெண்ட்ஸ், ஃபைல்ஸ் அப்படின்னு எல்லாமே எரிஞ்சு போயிருந்துச்சு. ஓகே, அட்லீஸ்ட் எதுவும் உயிர் சேதம் இல்லாம நம்ம காப்பாத்திட்டோம் அப்படின்னு ரெஸ்கியூ டீம் நிம்மதி பெருமூச்சு விட ஆரம்பிச்ச அந்த நேரத்துல தான் அங்க ஒரு ரூம்ல சேருக்கு அடியில இறந்த நிலையில உடல் முழுவதுமே பயங்கரமா கருகி போயிருந்த ஒரு லேடியுடைய உடலை பார்த்து உச்சக்கட்ட அதிர்ச்சிக்கே போயிருக்காங்க. எஸ், இப்ப ரீசெண்டா மதுரையில மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தின ஒரு சினிமா பாணியில் நடந்த ஷாக்கிங்கான கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க.
இப்ப விஷயம் தெரிஞ்சு உடனடியா சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் அந்த உடலை கைப்பற்றி அட்டாப்சிக்கு அனுப்பிட்டு எப்பவும் போல அவங்களுடைய விசாரணையை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. நான் இனிமே அது என்ன ஆபீஸ் அப்படின்னு சொல்லல இல்லையா, பட் தம்ப்நெயில்ல பார்த்தே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் கம்பெனியோட ஆபீஸ் தான் அது. LIC ஆபீஸ் தான் அது. சோ போலீஸ் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஸ்டாஃப்ஸை விசாரிக்கும் பொழுதுதான் அன்னைக்கு மதியானம் அந்த ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் நடந்துச்சு அப்படின்னும், அதுல அந்த ஆபீஸ்ல நடந்திருக்கிற சில முறைகேடுகளை பத்தி அந்த மீட்டிங்ல பேசப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அன்னைக்கு மதியானம் ஒரு புது பாலிசி இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கான ஒரு மீட்டிங் தான் நடந்திருக்கு. அப்ப அந்த மீட்டிங்ல நிறைய பேர் டெத் கிளைமுக்கு பாலிசி அப்ளை பண்ணியும் அவங்களுக்கு இன்னுமே அமௌண்ட் கிடைக்கல அப்படிங்கறதும், அதே போல மத்த பாலிசிஸை கிளைம் பண்றதுலயும் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கிறதாகவும் நிறைய பேர் அதுல பேசியிருக்காங்க. ஆனா அந்த மீட்டிங் ரொம்பவே காரசாரமா இருந்திருக்கு. இந்த மீட்டிங் மத்தியானம் நடந்திருக்கு. அன்னைக்கு நைட்டே ஆபீஸ் தீ பிடிச்சு எரிஞ்சு போயிருக்கு. ஒருத்தர் தீ காயங்களோட தப்பிச்சிருக்காரு. இன்னொருத்தங்க ரொம்பவே கொடூரமான முறையில இறந்த நிலையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதை கேட்கும் பொழுதே என்னமோ இது ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு கேட்குற உங்களுக்கே தோணலாஸ்டியே. பட் போலீஸ் ஆரம்பத்தில் அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்ட ஆஃபீஸர்ஸ், அங்கே வந்திருந்த LIC ஏஜென்ட்ஸ் அப்படின்னு இவங்க எல்லாத்தையுமே விசாரிச்சாலும் அந்த மீட்டிங்கில் நடந்த விஷயங்களையும் தீ விபத்தையும் லிங்க் பண்ணி போலீஸ் யோசிக்கவே இல்லை. அவங்க முதல்ல என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, அது ஏசி ரிப்பேர் ஆனதுனாலையோ இல்லை வேற ஏதோ ஒரு ஷார்ட் சர்க்கியூட் காரணத்தாலேயோ மின்கசிவு ஏற்பட்டு அதனால தீ விபத்து ஏற்பட்டதாக தான் நினச்சிட்டு இருந்தாங்க. பட் அப்போதான் அவங்களே எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு சம்பவம் நடக்க ஆரம்பிச்சது. அது என்ன அப்படின்னா, இந்த தீ விபத்து பத்தி எனக்கு சந்தேகமா இருக்கு, இது ஒரு திட்டமிட்ட சதி அப்படின்னு திலகர் திடல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு நபர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய சந்தேகத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட போலீஸும் உடனடியா இந்த கேஸை வேற கோணத்துல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய விசாரணையில அந்த LIC பிரான்ச்ல நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கிறது உண்மைதான் அப்படின்னும், அதை மறைக்கிறதுக்காக தான் அந்த ஆபீஸ்க்கு தீ வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற உண்மையும் தெரிய வந்திருக்கு. ஒரு ஆபீஸ்ல ஏதாவது தப்பு நடந்தா யார் விசாரிப்பாங்க? யாரு தப்பு செஞ்சவங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க? அந்த ஆபீஸ்ல இருக்கிற ஹையர் ஆபீசர்ஸ் தானே. அதே மாதிரி அன்னைக்கு நடந்த தீ விபத்துல பாதிக்கப்பட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே LIC உடைய ஸ்டாஃப்ஸ் தான். தீ காயங்களோட உயிர் பிழைச்சவரு அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசரான ராமகிருஷ்ணன். இந்த விபத்துல பரிதாபமா உயிரிழந்தது சீனியர் பிரான்ச் மேனேஜரான 56 வயதான கல்யாணி நம்பி. கல்யாணி மேடம் இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவங்க ஒரு நேர்மையான அதிகாரி மட்டும் இல்ல, ஒரு அன்பான அம்மாவும் கூட. இவங்களுடைய சொந்த ஊர் நெல்லை. இவங்களுடைய கணவரான நம்பி ஒரு ரிட்டையர்ட் பேங்க் ஆபீசர். அண்ட் கல்யாணி மேடம் மே 2025 தான் ப்ரமோஷன் ஆகி மதுரைக்கு வந்திருக்காங்க. தன்னுடைய கடமையை சரியா செஞ்சுட்டு இன்னும் சில வருஷத்துல ரிட்டையர்ட் ஆகி குடும்பத்தோட நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு அந்த ஒரு இரவு இவ்வளவு கொடூரமா அமையும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. ஓகே, இப்ப அந்த மீட்டிங்ல பேசப்பட்ட விஷயங்கள், அதுக்கப்புறமா நடந்திருக்கிற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது யாரு இங்க பண மோசடி தில்லுமுள்ளு வேலைகளை பண்ணிருக்காங்களோ அவங்க தான் இந்த கொடூரமான சம்பவத்துக்கு காரணம் அப்படின்னு போலீஸ் ஒரு முடிவுக்கு வந்து கேஸ அந்த ரூட்ல கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அன்னைக்கு ஆபீஸ் ஹவர்ஸ் முடிஞ்சுமே எதுக்காக கல்யாணி மேடம் அவ்வளவு நேரமா ஆபீஸ்ல இருந்தாங்க அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் அன்னைக்கு மத்தியானம் நடந்த மீட்டிங்ல ஆபீஸ்ல நடந்திருக்கிற பல தில்லுமுள்ளு வேலைகளை பத்தி நிறைய குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு அப்படிங்கறதும் அதை பத்தி ஆய்வு பண்றதுக்காக தான் அவங்க அங்க இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் போலீஸ் வந்திருக்காங்க. ஆல்சோ தீக்காயம் ஏற்பட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்த ராமகிருஷ்ணன் கிட்ட போய் விசாரிக்கும் பொழுது அவர் சொன்ன விஷயங்கள் போலீஸை அதிர்ச்சி அடைய வச்சது. போலீஸ் நினைச்ச மாதிரியே அவருமே அன்னைக்கு நைட்டு ஆபீஸ்ல இருந்ததற்கான காரணம், அன்னைக்கு மத்தியானம் மீட்டிங்ல சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளால எந்த பாலிசியில என்ன தப்பு நடந்திருக்கு அப்படின்னு அந்த முறைகேடுகள் நடந்ததா சொல்லப்படுற ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் இவரு தான் ரொம்ப நேரமா தேடி கல்யாணி மேடம்க்கு எடுத்து கொடுத்துட்டு இருந்திருக்காரு. அப்படி கல்யாணி மேடம் கூட சேர்ந்து அதை பார்த்துட்டு இருந்ததாகவும் அந்த டைம்ல தான் ஃபர்ஸ்ட் சடனா கரண்ட் கட் ஆயிருக்கு. அப்படி கட்டான கொஞ்ச நேரத்திலேயே தீ பிடிச்சு எரிய ஆரம்பிச்சது அப்படின்னும், அப்ப பதட்டத்துல என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இருந்தப்ப முகமூடி போட்டிருந்த சில ஆட்கள் ஆபீஸ்க்குள்ள வந்ததாகவும் அவங்க தான் இப்படி பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட போலீஸ்க்கு அவர் சொல்றது உண்மையா இல்ல மருந்துடைய வீரியத்துல மயக்கத்துல ஏதாவது உளறிட்டு இருக்காரா அப்படிங்கிறது தெரியாமலேயே தலையை பிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் போலீஸ்க்கு ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம் ஆச்சு, நடந்தது விபத்து கிடையாது, கண்டிப்பா சம்திங் ராங் அப்படிங்கறதுல போலீஸ் உறுதியா இருந்திருக்காங்க. அதுக்கு காரணம் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இந்த தீ விபத்துல எனக்கு சந்தேகமா இருக்கு, இது ஒரு திட்டமிட்ட சதி
அப்படின்னு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணாரு அப்படின்னு சொன்ன இல்லையா, அது வேற யாரும் இல்ல, அந்த தீ விபத்துல பரிதாபமா இறந்து போனாங்க இல்லையா சீனியர் பிரான்ச் மேனேஜரான கல்யாணி மேடம், அவங்களுடைய மகனான லட்சுமி நாராயணன் தான். அப்படி அவர் அந்த கம்ப்ளைண்ட்ல என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, எங்க அம்மா இறக்குறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இங்க ஏதோ தப்பா நடக்குது, நீ உடனடியா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு ரொம்பவே பதட்டமா சொன்னாங்க. அதே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப பதட்டத்தோட சொல்லிட்டே இருந்தாங்க. சோ அங்க யாரோ சில பேர் வந்திருக்கணும், அவங்க தான் பவரை கட் பண்ணிட்டு அந்த ஆபீஸ்க்குள்ள ரகசியமா தீ வச்சிருக்கணும். அதை பார்த்து தான் கல்யாணி மேடம் பயந்து போய் அவங்களுடைய பையனுக்கு ஃபோன் பண்ணிருக்கணும் அப்படின்னு போலீஸ் ஒரு முடிவுக்கு வராங்க. சோ அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக அந்த பில்டிங்க்கு வெளியே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜஸ் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் சம்பவம் நடந்த அந்த நேரத்துல அந்த பில்டிங்க்கு யாரும் வந்த மாதிரியோ இல்ல அந்த பில்டிங்கை விட்டு வெளியே போன மாதிரியோ எந்த ஒரு காட்சிகளுமே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ரெக்கார்ட் ஆகவே இல்லை. அது மட்டும் இல்ல, ஃபயர் சர்வீஸ் டீம் தீயை அணைக்கிறதுக்காக அந்த ஆபீஸ்க்குள்ள போகும்போது கல்யாணி மேடமுடைய இறந்த உடலை பார்த்து அதிர்ச்சியுடைய உச்சத்துக்கே போனாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு காரணம் அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்ல, அவங்க சீனியர் பிரான்ச் மேனேஜர் அப்படிங்கறதால அவங்களுக்கு அப்படின்னு ஒரு தனி ரூம் இருக்கும் இல்லையா, அந்த ரூமுடைய மெயின் டோர் இரும்பு சங்கிலியை போட்டு பூட்டப்பட்ட நிலைமையில இருந்திருக்கு. அப்படி சங்கிலியால பூட்டப்பட்ட அந்த ரூம்குள்ள தான் ஒரு டேபிளுக்கு அடியில சேருக்கு பக்கத்துல இறந்து கிடந்திருக்காங்க. சோ இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும் பொழுது இது ஒரு பிளான்டு மர்டர் அப்படிங்கிறது போலீஸ்க்கு உறுதியா தெரிய ஆரம்பிச்சது. அவங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்க ஆரம்பிச்ச தகவல்கள் அவங்கள தானாவே குற்றவாளியை நோக்கி கொண்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சம்பவ இடத்தை சோதனை பண்ண ஃபாரன்சிக் டீம் பில்டிங்ல ஷார்ட் சர்க்யூட் ஆன மாதிரி எந்த ஒரு தடயமுமே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈபியுமே அந்த மாதிரி எதுவுமே நடக்கல அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ராமகிருஷ்ணன் ஈபி ஆபீஸ்க்கு ஷார்ட் சர்க்யூட் ஆயிருச்சு அப்படின்னு உடனடியா இன்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஒரு விஷயம் தான் போலீஸ்க்கு இத பண்ண குற்றவாளி யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருந்துச்சு. ராமகிருஷ்ணன் மட்டும் அப்படி பண்ணல அப்படின்னா குற்றவாளிய இவ்வளவு சீக்கிரமா போலீஸால கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அப்படி அவர் அன்னைக்கு நைட் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, இப்ப யோசிச்சு பாருங்க, பொதுவா நம்மளுடைய வீட்டுல ஷார்ட் சர்க்யூட் ஆகி அதுல இருந்து புகை வந்துட்டு இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் உடனடியா ஓடி போய் மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணுவோம். அதுக்கப்புறமா எலக்ட்ரிஷியனுக்கோ இல்ல அந்த ஏரியாவுடைய லைன்மேன் அப்படின்னு சொல்லுவாங்களே அவருக்கோ இல்ல அப்படின்னா இபி ஆபீஸ்க்கோ ஃபோன் பண்ணுவோம் இல்லையா. இந்த கேஸ்ல ராமகிருஷ்ணனும் மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிருக்காரு அண்ட் இபிக்கும் இன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பட் அவர் எப்படி இன்ஃபார்ம் பண்ணார் அப்படிங்கிறது தான் கில்லரை கண்டுபிடிக்க உதவுச்சு. அவர் எப்படி இன்ஃபார்ம் பண்ணிருப்பார் அப்படின்னு உங்ககிட்ட ஏதாவது கெஸ்ஸஸ் இருக்கா எஸ்டிஐ? ஓகே, நானே சொல்றேன். உடனடியா பவரை கட் பண்ணுங்க, இங்க ஷார்ட் சர்க்யூட் ஆயிருச்சு அப்படின்னு இபி ஆபீஸ்க்கு இமெயில் அனுப்பியிருக்காரு. நல்லா நோட் பண்ணுங்க எஸ்டிஐ, ஃபோன் பண்ணல, இமெயில் பண்ணியிருக்கான். வீடு தீ பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கும் பொழுது ஃபயர் ஸ்டேஷனுக்கு மிஸ்டு கால் கொடுக்குற மாதிரி லூசுத்தனமா இல்ல இதை கேட்கும்போது? எஸ், இது எல்லாத்துக்குமே காரணம் ராமகிருஷ்ணன் தான். அவன் தான் இந்த கொலையை பண்ணது. நம்ம எஸ்டிஐ ஸ்டார்டிங்லேயே கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். எஸ், அப்படி அவன் அந்த மெயிலை அனுப்பின நேரமும் அங்கே கரண்ட் கட் ஆன நேரமும் ஒரே நேரம் தான். தட் மீன்ஸ் பவரை கட் பண்ணிட்டு தான் இபிக்கு மெயில் அனுப்பியிருக்கான். பட் அங்கே எந்த ஒரு ஷார்ட் சர்க்யூட்டுமே நடக்கல. ஜஸ்ட் இவன் போய் பவரை மட்டும் தான் கட் பண்ணியிருக்கான். அண்ட் எதுக்காக மெயில் அனுப்பியிருக்கான் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அவன் டிஜிட்டல் எவிடன்ஸை கிரியேட் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு இப்படி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணி வச்சிருக்கான். ஆஃபீஸ் தீ பற்றி எரிஞ்சிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் நிதானமாக டைப் பண்ணி மெயில் அனுப்பியிருக்கான் அப்படின்னா அப்போ அவனுடைய நோக்கம் தீயை அணைக்கிறது இல்ல, தான் இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதை வச்சு போலீஸ் ஈஸியா அவனை லாக் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு நடந்த மீட்டிங்ல எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணதே ராமகிருஷ்ணனை பத்தி தான். எந்த ஒரு கிளைம் ரிக்வெஸ்ட்டுக்குமே அப்ரூவல் கொடுக்காம மக்களை அலைய வைக்கிறது, மக்களுடைய பணத்தை ஆட்டைய போடுறது அப்படின்னு ஆட்டம் போட்டுட்டு இருந்த ராமகிருஷ்ணனை பத்தி ஏற்கனவே கல்யாணி மேடம்க்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு தான் இருந்திருக்கு. கல்யாணி மேடம் சாகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய பையனுக்கு போன் பண்ணி ரொம்பவே பதட்டமா பேசினாங்க. உடனடியா போலீஸ்க்கு கால் பண்ணு அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்படி அவங்களுடைய பையன்கிட்ட பேசின அந்த கடைசி நிமிட வார்த்தைகள் இதுதான். டேய் லட்சுமி, இங்க ஏதோ தப்பா நடக்குதுடா, ரூம் ஃபுல்லாவே பெட்ரோல் வாசனை வருது, ராமகிருஷ்ணன் ஏதோ பண்றான்டா, காப்பாத்துடா, உடனடியா போலீஸ்க்கு கால் பண்ணு. இதுதான் அவங்க பேசின கடைசி வார்த்தைகள். இப்படி அவங்க பேசுறத கேட்டு அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அவங்களுடைய பையனுக்கு புரியறதுக்கு முன்னாடியே திரும்பவுமே கல்யாணி மேடம் ஐயோ
ஐயோ தீ பிடிச்சிருச்சு, காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு அலற ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அதுல இருந்து காலும் டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு. நினைச்சு பாருங்க ஸ்ரீ, அந்த ஒரு நிமிஷம் பெத்த தாய் மிகப்பெரிய ஆபத்துல இருக்காங்க. ஆனா தன்னால உடனே அவங்கள காப்பாற்ற முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அந்த ஒரு இடத்துல ஒரு மகனுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசனை பண்றதுக்கு கூட பயமா இருக்கு ஸ்ரீ. அது மட்டும் இல்ல, அந்த டைம்ல கல்யாணி மேடம் யாருக்கோ போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றதை பார்த்த ராமகிருஷ்ணன் உடனடியா அவங்கள ரூம்குள்ள தள்ளி அவங்க மேல பெட்ரோலை ஊத்தி தீ வச்சுட்டு அவங்க அந்த ரூம்ல இருந்து வெளியே தப்பிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய ரூமை அங்கிருந்த இரும்பு சங்கிலியை வச்சு வெளியே பூட்டிட்டு மற்ற ரூமுகளுக்கும் பெட்ரோல் ஊத்தி தீ வச்சுட்டு பில்டிங் தானா தீ பிடிச்சு எரியிற மாதிரி அலறிட்டே வெளியே ஓடி வந்திருக்கான். அப்படி தீ வைக்கும் பொழுது ராமகிருஷ்ணனுடைய கால்லையுமே கொஞ்சம் பெட்ரோல் பட்டிருக்கு. அதனால அவனுடைய கால்லையும் லேசா தீக்காயமும் ஏற்பட்டிருக்கு. இப்படி இந்த தீக்காயத்தோட வெளியே ஓடி வந்த ராமகிருஷ்ணனை தான் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி மக்கள் அவனை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இத்தனை விஷயங்களையுமே லேசான தீக்காயத்துக்காக 1 மாசமா ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்த ராமகிருஷ்ணனுடைய வாயாலேயே வர வச்ச போலீஸ் அவனை ஜனவரி 20, 2026 அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சரி, ஓகே எஸ்டிஏ, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அதான் கல்யாணி மேடம் அவங்களுடைய பையன்கிட்ட தான் சாகிறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி ரொம்பவே பதட்டமா கால் பண்ணி ராமகிருஷ்ணன் ஏதோ பண்றான், நீ போலீஸ்க்கு கால் பண்ணு அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்புறம் எதுக்காக போலீஸ் உடனடியா ராமகிருஷ்ணனை அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆக்சுவலா கல்யாணி மேடமுடைய பையன் அன்றைய நாளே போலீஸ் கிட்ட இதை இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சார், இந்த மாதிரி எங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணாங்க, அவங்க இந்த மாதிரி பதட்டமா கத்துனாங்க, ராமகிருஷ்ணன் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பட் போலீஸ் இவர் ஏதோ அதிர்ச்சியில பேசுறாரு அப்படின்னு ஆரம்பத்துல அதை அசால்ட்டா விட்டுருக்காங்க. இந்த உலகத்துல ஒரு தப்பை மறைக்கிறதுக்கு நீங்க பண்ற எல்லா முயற்சியுமே இன்னொரு பெரிய தப்புக்கு தான் வழிவகுக்கும். ராமகிருஷ்ணன் அந்த ஃபைல்களை எரிச்சுட்டா எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சாரு. பட் அவன் அழிச்ச அந்த ஆதாரங்களை விட அவன் அனுப்பின அந்த ஒரு இமெயில் ரொம்பவே பலமான ஒரு சாட்சியா மாறும் அப்படின்னு அவன் நினைக்கல. மனைவி, 2 பொண்ணுங்க அப்படின்னு ஒரு அழகான குடும்பம், ரொம்பவே கௌரவமான ஒரு வேலை, 46 வயசுல நிம்மதியா வாழ வேண்டிய ஒரு மனுஷன் இன்னைக்கு இப்படி ஒரு கொலையாளியா நிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். என்னன்னு சொல்லுங்க ஸ்ரீ? பேராசை. இந்த கேஸ் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கறது ஒரே ஒரு விஷயம் தான். ஆபத்தான நேரத்தில் நம்ம எடுக்கிற பதட்டமான முடிவு தான் நம்மளுடைய உயிரை தீர்மானிக்கும். கல்யாணி மேடம் அன்னைக்கு தன்னுடைய மகனுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு பதிலாக போலீஸ்க்கோ இல்லை ஃபயர் ஸ்டேஷனுக்கோ ஃபோன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மேபி இந்த கதை வேற மாதிரி ஆயிருக்கலாம். பட் அவங்கள தப்பு சொல்ல முடியாது. தனக்கு யாரு நம்பிக்கையாக இருப்பாங்களோ அவங்களுக்கு தான் எல்லாருமே கால் பண்ணுவாங்க. இல்லைனா கல்யாணி மேடம் எனக்கு தெரிஞ்சு அவங்க அன்னைக்கு நைட்டு தனியாக இல்லாமல் யாராவது கூட இருக்க சொல்லியிருக்கலாம். நேர்மையாக இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை எஸ்டிஏ. அந்த நேர்மையை காப்பாத்திக்கிறதுக்கு சமயோஜித புத்தியும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்பவே முக்கியம். தப்பு பண்ணிட்டு எவ்வளவு புத்திசாலித்தனமா மறைச்சாலுமே நீங்க விடுற ஏதோ ஒரு சின்ன தடயம் உங்களை இந்த உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டிடும். சட்டம் சில நேரங்களில் தூங்கலாம், ஆனா கண்டிப்பா சாகாது. இந்த கேஸை பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது பல ஷாக்கிங்கான விஷயங்கள் தெரிய வந்துச்சு. அதை தான் டிட் யூ நோ சாப்டர்ல நம்ம இப்ப பார்க்க போறோம். பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் வீடியோவை லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க அண்ட் புதுசா இப்பதான் நம்மளுடைய சேனலுக்கு வந்திருக்கிறவங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ரியல் கேசஸை ரொம்பவே டீடைல்டா பார்க்கறதுக்காக இப்பவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷாக்கிங் டீடைல் 1. ஆபீஸ் தீ பிடிச்சிருச்சு அப்படின்னு காயங்களோட ரொம்பவே பதட்டமா அலறி அடிச்சுட்டு ஓடி வந்த ராமகிருஷ்ணனை மக்கள் காப்பாத்தும் போது அவங்க கிட்ட ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. எஸ்டிஏ, ஆபீஸ்க்குள்ள வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் அவன் என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? ரொம்பவே அசால்ட்டா, உள்ள வேற யாரும் இல்ல, நான் மட்டும்தான் இருந்தேன் அப்படின்னு பொய் சொல்லியிருக்கான். உள்ள ஒரு மனுஷன் நெருப்புல கருகிட்டு இருக்கும்போது எந்த ஒரு பதட்டமுமே இல்லாம இவன் பொய் சொன்னதுதான் உச்சகட்ட கொடுமை. ஷாக்கிங் டீடைல் 2. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ராமகிருஷ்ணன் கிட்ட போலீஸ் விசாரிக்கும் போது அதையும் இதையும் சொல்லி மழுப்ப பார்த்திருக்கான். ஆமா, எப்படி உங்களுக்கு தீக்காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு போலீஸ் கேட்டப்ப நான் மேடமை காப்பாத்த போனேன், அப்பதான் எனக்கு தீக்காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கான். பட் யோசிச்சு பாருங்க எஸ்டிஏ, தீ விபத்துல மாட்டிட்டு இருக்கிற ஒருத்தங்களை நீங்க காப்பாத்த போனா கை அல்லது உடம்புல தான் அதிகமான காயம் ஏற்படணும். பட் இவனுக்கு கையிலேயோ உடம்புலையோ எங்கேயுமே காயம் இல்ல, கால்ல மட்டும்தான் காயம் இருந்திருக்கு. அங்கிருந்து தான் போலீஸ்க்கு இவன் மேல சந்தேகம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த காயத்தை ஃபாரன்சிக் டீம் செக் பண்ணப்ப அது தானாவே ஏற்படுத்திக்கிட்ட செல்ஃப் இன்ஃப்ளிக்டட் பர்ன் அப்படிங்கிறது ஊர்ஜிதமாச்சு. அதாவது தானும் இந்த நெருப்புல மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கறத பின்னாடி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவனே தன்னுடைய கால்ல நெருப்பு வச்சிருக்கான். ஷாக்கிங் டீடைல் 3. அந்த பெட்ரோல் எப்படி ஆபீஸ்க்குள்ள வந்துச்சு? ராமகிருஷ்ணன் அதுக்குமே ஒரு பக்கா பிளான் பண்ணி இருந்திருக்கான். பெட்ரோலை வெளியே வாங்கணும் அப்படின்னா மாட்டிக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி தன்னுடைய பைக்
பைக்ல இருந்தே ஒரு பிளாஸ்டிக் பாட்டில்ல பெட்ரோலை பிடிச்சிட்டு வந்து ஆபீஸ்க்குள்ள கொண்டு வந்திருக்கான். அப்படி கொண்டு வரும்போது கூட அந்த ஆபீஸ்ல எந்தெந்த இடத்துல சிசிடிவி இருக்கு, அந்த சிசிடிவி உடைய பிளைண்ட் ஸ்பாட் எங்க இருக்கு அப்படிங்கிறது இவனுக்கு நல்லாவே தெரியும். சோ அப்படி அந்த பிளைண்ட் ஸ்பாட் மூலமா தான் கொண்டு வந்திருக்கான். ஷாக்கிங் டீடைல் 4. ஆக்சுவலா ராமகிருஷ்ணன் எதனால இப்படி பண்ணா, எதுக்காக ஆபீஸ்க்கு தீ வைக்கணும்னு நினைச்சான்? பிகாஸ் ராமகிருஷ்ணன் பல பாலிசிகளை ஏமாத்திருக்கான். கிட்டத்தட்ட 50 குடும்பங்களுக்கு போக வேண்டிய டெத் கிளைம் பணத்தை போலி ஆவணங்கள் மூலமா மோசடி பண்ணியிருக்கான். அந்த மக்கள் வந்து என்னுடைய கிளைம் என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் இன்னும் மேலிடத்துல இருந்து அப்ரூவல் வரல அப்படின்னு சொல்லி பல பேரை இதே மாதிரி ஏமாத்திட்டு இருந்திருக்கான். அந்த ஆதாரங்களை அழிக்கிறதுக்காக தான் ஒட்டுமொத்த ஆபீஸையுமே எரிக்க பார்த்திருக்கான். ஷாக்கிங் டீடைல் 5. அதே மாதிரி ராமகிருஷ்ணன் குறி வச்சது நார்மலான பாலிசிகளை கிடையாது. பல வருஷமா யாருமே உரிமை கோராத, அதாவது அந்த பாலிசிதாரர் இறந்து போயிருப்பாங்க, ஆனா அவங்க குடும்பத்துக்கு இவர் பாலிசி போட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயமே தெரிஞ்சிருக்காது. அந்த மாதிரியான 50க்கும் மேற்பட்ட பாலிசிகளை செலக்ட் பண்ணி அதில் இருக்கிற பணத்தை போலியான நாமினி, ஃபேக் நாமினியை சூஸ் பண்ணி அந்த நாமினிஸ்னுடைய பெயர்கள்ல கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் வரைக்குமே மோசடி பண்ணியிருக்கான். ஷாக்கிங் டீடைல் 6. ஆக்சுவலா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ராமகிருஷ்ணன் எனக்கு ஒரு லாங் லீவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல அப்ளை பண்ணியிருக்கான். அவனுடைய பிளான் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா, ஆபீஸை எரிச்சிட்டு தடயங்களை அழிச்சிட்டு ஒரு மாசம் ஊர் பக்கமா தலைமறைவாகிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கான். பட் எதிர்பாராத விதமா கல்யாணி மேடம் அன்னைக்கு நைட்டே அந்த ஃபைல்களை செக் பண்ண ஆரம்பிச்சதுதான் அவனுடைய பிளானை பேனிக் மோடுக்கு மாத்திருக்கு. அவனுடைய ஒரிஜினல் பிளான் கல்யாணி மேடமை சாகடிக்கிறதுலாம் கிடையாது. அந்த ஃபைல்களை மட்டும் எரிச்சிட்டு அதை ஒரு எலக்ட்ரிக் ஷார்ட் சர்க்யூட் விபத்தா காட்டிடலாம் அப்படின்னு தான் பெட்ரோல் மற்றும் சங்கிலியோட 1 வீக்கா பிளான் பண்ணியிருக்கான். அப்படி இதை பண்ணிட்டு ஒரு மாசம் லீவ் போட்டுட்டு ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னா யாராலையுமே எதையுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நினைச்சிருந்திருக்கான். ஆனா அன்னைக்கு மத்தியானம் மீட்டிங் நடந்து முடிஞ்சதுமே நைட்டு 8 மணி வரைக்கும் கல்யாணி மேடம் அங்கேயே இருந்து எந்தெந்த ஃபைல்களை தப்பு நடந்திருக்கு அப்படின்னு ஒரு லிஸ்டையே எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்யாணி மேடம் ரொம்பவே நேர்மையான ஒரு அதிகாரி அப்படிங்கறதால ராமகிருஷ்ணன் நீங்க பண்ணது ரொம்பவே பெரிய தப்பு, நாளைக்கு காலையில ஹையர் ஆபீசர்ஸ்க்கு இதை ரிப்போர்ட் பண்ண போறேன், நான் இதை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நிமிஷம் ராமகிருஷ்ணனுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம பேனிக் ஆயிருக்கான். நாளைக்கு காலையில ரிப்போர்ட் மட்டும் போயிருச்சு அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையே காலி, நம்ம ஜெயிலுக்கு போகணுமே அப்படின்னு பயந்து போய் சாட்சியே, அதாவது கல்யாணி மேடமே இல்லாம போயிட்டா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு அந்த நேரத்தில் எடுத்த ஒரு கொடூரமான முடிவு தான் இந்த கொலை. ஷாக்கிங் டீடைல் 7. கல்யாணி மேடமுடைய ரூமும் சரி, அந்த ஆபீஸுடைய மெயின் டோருமே சரி ஒரு இரும்பு சங்கிலியால மூடப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த இரும்பு சங்கிலி அந்த ஆபீஸ்ல வழக்கமா இருக்கிறது கிடையாது. அத இந்த ராமகிருஷ்ணன் அந்த பில்டிங்க்கு கீழே இருக்கிற ஒரு பார்க்கிங் ஏரியால இருந்து திருடிட்டு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த ஃப்ளோர்ல மறைச்சு வச்சிருக்கான். ஷாக்கிங் டீடைல் 8. விசாரணையில அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ற மத்த ஸ்டாஃப்ஸ் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் ரீசெண்டா ரொம்பவே ஆடம்பரமான கார், ஆடம்பரமான பைக் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்ததாகவும், ஒரு சாதாரணமான சம்பளம் வாங்குற ஆபீஸருக்கு திடீர்னு எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சு அப்படின்னு யாருமே சந்தேகிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கொலையை செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷாக்கிங் டீடைல் 9. கல்யாணி மேடமுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்ல ஒரு ஷாக்கிங்கான தகவல் வெளியாச்சு. கல்யாணி மேடம் வெறும் தீயால மட்டும் சாகல, அவங்களை எரிக்கிறதுக்கு முன்னாடி ராமகிருஷ்ணன் அவங்கள பலமா தாக்கி இருக்கான். அவங்களுடைய உடம்புல தீக்காயங்கள் இல்லாத சில காயங்கள், அசால்ட் இன்ஜுரிஸ் இருக்கிறதையும் அட்டாப்சி ரிப்போர்ட் கன்ஃபார்ம் பண்ணிருக்கு. மை டியர் SDI இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பதட்டத்துல கோவத்துல எடுக்கிற முடிவு எங்க போய் முடியுது அப்படின்னு பாத்தீங்களா? எப்பவுமே பேராசை பட்டோம் அப்படின்னா இதுதான் முடிவா இருக்கும். இந்த கேஸை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.